தின்னா, உன் வீரத்தை நினைத்தால் எனக்கு வியப்பாக இருக்கிறது. உன் ஆட்சியின் கீழ் இருப்பதை நான் பெருமையாக நினைக்கிறேன். ஆம் தின்னா, நீ இன்று அந்த காட்டுப்பன்றியை வேட்டையாடிய விதம், கையாண்ட நுணுக்கங்கள், நீ ஒரு கைதேர்ந்த வேட்டைக்காரன் என்பதை நிரூபிக்கும் விதமாக இருந்தது. வேடர் கூட்டத்துக்கு தலைவனாக ஒரு சிறந்த வேடன் மட்டுமே இருக்க வேண்டும். அப்படி ஒரு தலைவனாக நீ இருப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. தங்களை போன்ற பெரியவர்களிடமிருந்து நல்வார்த்தை வருவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. என் தந்தை மற்றும் தங்களை போன்றவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டதுதான் இந்த வேட்டை நுணுக்கம். அதனால் உங்களுக்கும் இதில் பெரிய பங்குண்டு. நீ இன்று வேட்டையாடியதை காண உன் தந்தை நாகன் இங்கு வர முடியாமல் போனது எனக்கு சிறிய வருத்தம். உன் வேட்டை திறனை அவர் பார்த்திருந்தால் மிகவும் பெருமைப்பட்டிருப்பார். என் வேட்டை திறனை பார்த்து ஆச்சரியப்படவோ வியக்கவோ ஒன்றுமில்லை. என் தந்தை போன்றவரை குருவாக கொண்டு இந்த வித்தைகளை பயின்றவன் நான். அப்படி இருக்கையில் இதை கூட செய்யவில்லை என்றால்தான் அது ஆச்சரியம். இந்த பணிவுதான் உன்னை இன்னும் நல்ல தலைவனாக்கும். ஒரு தலைவனுக்கு மிகவும் முக்கியம் பணிவும் வீரமும் தான். அது உன்னிடம் நிறையவே இருக்கின்றது. எந்த நிலையிலும் மக்களை காக்க நீ முயல்வாய் என்ற நம்பிக்கை மக்களுக்கு வர வேண்டும். அதை நீ விரைவில் பெற்றுவிட்டாய். உன்னை தலைவனாக கொண்டது இந்த ஊர் மக்களின் பாக்கியம். இன்னும் தங்களை போன்ற அனுபவம் வாய்ந்தவர்களிடமிருந்து ஆட்சித்திறனையும் வேட்டைத்திறனையும் நான் மேலும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். தங்களை போன்றவர்களின் அனுபவத்திற்கு எதுவும் ஈடாகாது. ஐயா, எனக்கும் கத்துக் கொடுப்பீர்கள் தானே? உங்களை போன்ற இளைஞர்களுக்கு எங்களது அனுபவத்தை அளிப்பதுதானே என்னை போன்ற பெரியவர்களின் கடமை. இது நான் பெற்ற அனுபவம் மட்டுமல்ல, இவை நம் முன்னோர்கள் வழி வழியாக காத்து சேகரித்த அனுபவங்கள். இந்த அனுபவங்கள் தான் நம் பாரம்பரியம், நம் வாழ்வாதாரம். இந்த அனுபவத்தை உங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் பெரியவர்கள் கற்றுத்தருவார்கள். இந்த அனுபவத்தை புதைத்து விடாமல் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் தான் கொடுக்க வேண்டும். நிச்சயம் செய்வோம் ஐயா. போரினால் ஒரு சமூகம் அழிவதில்லை. தலைமுறையாய் சேகரித்த பாரம்பரியத்தை இழப்பதால் தான் அதை மறந்து விடாது. நானரே, யானை ஏன் இப்படி பிளர்கிறது? யானை பிரசவிக்க போகிறது, அதுதான் இப்படி பிளர்கிறது. நானரே, தூரத்தில் ஏதோ மலை தெரிகிறதே, அங்கு என்ன இருக்கிறது? அது நம் எல்லைக்குட்பட்டதுதானா? எங்கே தின்னா? அதோ அங்கே. அதை காணும் போது ஏதோ இனம் புரியாத மாற்றம் என்னுள் நிகழ்கிறது. அதுவா தின்னா? அது குடுமித்தேவன் கோயில் இருக்கும் மலையாயிற்றே. என்னது, குடுமைத்தேவர் கோவிலா? ஆமாம் தின்னா, அது மிகவும் பழமை வாய்ந்த கோயில். அது மட்டுமின்றி சக்தி வாய்ந்த கோயில். அப்படியா? இத்தனை காலமாக நான் இந்த காட்டில் அலைந்து திரிந்திருக்கிறேன். ஆனால் இன்றுதான் நான் இதனை கேள்விப்படுகிறேன். என்னை அறியாமல் ஒரு உணர்வு என்னை அங்கே ஈர்க்கிறது. அந்த உணர்வை என்னால் உணர முடிகிறதே தவிர அதை என்னவென்று விளக்க முடியவில்லை. நான் அங்கு சென்று வருகிறேன். தின்னா, அக்கோவிலுக்கு வெகு தூரம் பயணம் மேற்கொள்ள வேண்டும். தாங்கள் அவ்வளவு தூரம் செல்லத்தான் வேண்டுமா? அது மட்டுமின்றி வேட்டை களைப்பு வேறு. என்ன நானரே, அவ்வாறு கூறிவிட்டீர்கள்? என்னை என் உள்ளுணர்வே எந்த களைப்புமின்றி அங்கு அழைத்துச் செல்லும். தாங்கள கோவிலுக்கு அடிக்கடி சென்று வருவீர்களோ? இல்லை இல்லை, நானும் உன் தந்தையும் வேட்டையாடச் செல்லும் போது அக்கோவிலை கடந்து சென்றிருக்கிறோம். ஆனால் அங்கு உள்ளே சென்று வழிபட்டதில்லை. ஏன்? அக்கோவிலில் ஒரு சிவக்கோச்சாரியார் உள்ளார். சிவக்கோச்சாரியாரா? அவர் யார்? அவர்தான் அக்கோவிலை கட்டியவர். சரி சரி, அவர் இருந்தால் என்ன? தாங்கள் சென்று வழிபட்டு விட்டு வரவேண்டியதுதானே?
அது மிகவும் கடினம் தின்னா. வழிபடுவதில் என்ன கடினம்? நானும் உன் தந்தையும் ஒரு நாள் வேட்டையாடி விட்டு காட்டு வழியே வந்து கொண்டிருந்த போது வா. நானா? இதோ பார். இந்த காட்டில் யாரப்பா இப்படி ஒரு கோயிலை கட்டியது? ஒன்றும் புரியவில்லையே. இந்த காட்டிற்குள் யார் வந்து வணங்க போகிறார்கள்? யாரோ வணங்குகிறார்கள், அது மட்டும் உறுதி. பார்த்தாயா பார்த்தாயா, சிலையின் மீது பூக்களும் கீழே பூஜை பொருட்களும் இருக்கிறது. ஆஹா, என்ன ஒரு விந்தை! இப்படி ஒரு அடர்ந்த காட்டில் யாரும் வசிக்கிறார்களா என்ன? வா, சுற்றி தேடி பார்க்கலாம். நீங்கள் எங்கே? இங்கே உடனே இங்கிருந்து கிளம்புங்கள். ஐயா, ஐயா, இறைவனை வணங்கிவிட்டு. துஷ்டர்களே, உங்களை போன்ற இரக்கமற்றவர்களுக்கும் மனிதாபிமானம் இல்லாதவர்களுக்கும் இங்க என்ன வேலை? ஐயா, நாங்கள் என்னையா தீங்கிழைத்தோம்? இரக்கமற்றவர், மனிதாபிமானமற்றவர் என்று எங்களை வசைப்பாடுகிறீர்கள். வேற என்ன? காட்டு விலங்குகளையும் பறவைகளையும் இரக்கமின்றி கொன்று அதன் இறைச்சியை புசிக்கும் இரக்கமற்ற காட்டு மிராண்டிகள் தானே நீங்கள்? ஐயா, அதுதான் எங்கள் வாழ்வாதாரம். எங்களுக்கு கிடைப்பதை வைத்துத்தானே நாங்கள் வாழ்வினை நகர்த்த முடியும். அதற்காக சக உயிரை துடிக்க துடிக்க ரத்தம் சொட்ட சொட்ட கொன்று குவிக்கும் நீங்கள் மனித பிறவிகளாக இருக்க முடியாது. ஒரு உயிரை கொன்று உயிர் வாழ்பவன் விலங்கினத்தோடு சேர்க்கப்படுவான். உங்களை போன்ற வேட்டைக்காரர்களை இறைவன் ஒருபோதும் மன்னிப்பதில்லை. நீங்கள் அவர் அருகே சென்றால் அவருக்கு மிகப்பெரிய தீட்டாகிவிடும். உங்களை பார்த்தால் கூட இறைவன் எம்மேல் பாவ கணக்கை சேர்த்து விடுவார். ஐயா, அவ்வாறு கூறாதீர்கள். நகரவாசிகள் சம நிலப்பரப்பில் வாழ்பவர்கள். அவர்கள் விவசாயம் செய்து பிழைத்துக் கொள்வார்கள். ஆனால் நாங்களும் இக்காட்டில் எப்படி விவசாயம் செய்ய முடியும்? ஓ, அதற்காகத்தான் இன்ன பிற உயிர்களையும் கொல்ல சொல்கிறதா? ஏன் மரங்கள் இல்லை, பழங்கள் இல்லை? நான் காட்டில் வேட்டையாடியா உண்கிறேன்? ஐயா, தாங்கள் இக்காட்டிற்குள் எப்போதாவது வந்து செல்லும் தவவாசிகள். ஆதலால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் நாங்களும் எங்கள் கூட்டமும் இக்காட்டினையே தாய்மடியினை போல் கருதி தலைமுறை தலைமுறையாய் வாழ்ந்து வருகிறோம். பருவ மாற்றத்தில் நாங்கள் பலவாறு சிரமத்திற்கு ஆளாகிறோம். ஐயா, தங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. எல்லா மரங்களும் எல்லா காலங்களிலுமா காய்க்கிறது? எல்லா வேர்களும் எப்போதும் கிழங்கை தருகிறதா? எங்களுக்கு எப்போதும் கிடைக்கும் ஒரே உணவு ஆதாரம் இக்காட்டின் விலங்குகளும் பறவைகளும் தான். எனக்கே பாடம் கற்பிக்கிறாயா? மனசாட்சியுடன் வாழச் சொன்னால் நீ வாழும் இந்த அற்பமான வாழ்க்கைக்கு விளக்கம் தருகிறாயா? ஐயா, தங்களிடம் விவாதம் செய்ய வேண்டும் என்று கூறவில்லை. எங்கள் நிலையை தங்களுக்கு எடுத்துக் கூறினோம். இதிகாசங்களையும் வேதங்களையும் இறைவனை பற்றிய செயல்களை எடுத்துக் கூறும் எம்மை போன்றவருக்கே கற்றுக் கொடுக்கிறாயா? இதை நான் ஏற்கவும் வேண்டுமா? ஐயா, நல்ல விஷயங்களை, உண்மையினை 5 வயது சிறுவன் கூறினால் என்ன? 90 வயது பழுத்த கிழம் கூறினால் என்ன? அதில் உள்ள பொருளை ஆராய்ந்து நல்லதாயின் ஏற்றுக்கொண்டும் தீயதாயின் ஒதுக்குவதும் தானே நடைமுறை. எதை ஏற்க வேண்டும், எதை ஒதுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். உங்களால் தொல்லை வரும் என்றுதான் இக்குடுமித்தேவருடன் ஆள் அரவமற்ற இக்காட்டில் வந்து வசிக்கிறேன். இங்கு வந்தும் தொல்லை தருகிறீரே. ஐயா, எங்களால் உமக்கு எந்த தொந்தரவும் வர வேண்டாம். நாங்கள் சிவபெருமானை கண்ட மகிழ்ச்சியில் அவரை தொழ வேண்டும் என்ற ஆசையில் தான் இங்கு வந்தோம். என்ன ஆசை? பேர் ஆசை. சிறகில்லாத பறவை பறக்க ஆசைப்படுவதா? பட்டமரம் பூ பூக்க ஆசைப்படுவதா?
எதற்கும் ஒரு தகுதி வேண்டும். ஐயா, நிறுத்தையா உமது பேச்சை. நீ இங்கிருந்து கிளம்புகிறாயா, இல்லை நாங்கள் குடிபெயர்ந்து இங்கிருந்து வெளியேறவா? ஐயா, ஆ? நீங்கள் இந்த காட்டில் இருப்பது எங்களுக்கு பெருமை. நீங்கள் எங்கும் செல்ல வேண்டாம், நாங்கள் செல்கிறோம். ம், ம், ம். ஏன் நாகா, இவர் நம்மை இரக்கமற்றவர் என்று கூறிவிட்டு அவர் நம்மிடம் இரக்கமின்றி நடக்கிறார். அவர் தவமுனி, முற்றும் துறந்தவரும் அறிந்தவரும் கூட. ம், அப்படி இருக்க நாம் அவரிடம் விவாதித்திருக்க கூடாதுதான். அதுபோக உயிரை கொல்வது பாவம் தானே நானா? நாம் உயிர் வாழ வேறு வழி இல்லை, என்னதான் செய்வது? அதை அவருக்கு புரிய வைக்கலாம் என்று முயற்சித்தேன், முடியவில்லை. சரி, வா செல்வோம். ம். அதற்காக வேட்டையாடுவதை நிறுத்தவா முடியும்? அவ்வாறு செய்தால் நம் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுமே. நமக்கும் அவருக்கும் உணவளிப்பது அந்த இறைவன்தான் என்று அவர் விரைவில் புரிந்து கொள்வார். சரி, அந்த கோவிலுக்கு நான் புறப்படுகிறேன். தின்னா, ஆ? நீ தனியாக செல்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். உனக்கு என்னை மெய்காப்பாளனாக நியமித்துள்ளனர். அதுவும் இந்த இரவில் செல்ல வேண்டாம். நாளை காலை சென்று வருவோமே. சரி, நாளை காலை இருவரும் சென்று வருவோம். அப்படி என்றால் நானும் வருகிறேன். இல்லை காடா, நம்மை தேடி யாராவது வரக்கூடும். அவர்களிடம் செய்தியை கூற நீ இங்கு இருக்க வேண்டும். ஏனெனில் அவர்கள் இந்த ஆபத்தான காட்டுப் பகுதியில் நம்மை தேடி அலைவார்கள். சரி ஐயா, காலையில் நீங்கள் உண்பதற்கு சமைத்து வைக்கிறேன். சரி, இப்பொழுது ஓய்வெடுத்துக் கொள்வோம். ம். ம்? நாணரே, ம்? இது என்ன ஓசை? எங்கிருந்து வருகிறது? இம்மலைகளில் நிறைந்திருக்கும் தேனடைகளை மொய்க்கும் தேனீக்களின் ரீங்காரம் தான் அது. அப்படியா? ம். இந்த மலையும் அதைச் சுற்றியுள்ள அடர்ந்த வனமும் என் மனதை மிகவும் கவர்கிறது. இப்படி ஒரு அற்புத இடத்தை இதுவரை நான் கண்டதில்லை. உண்மைதான், இது அற்புத வனம்தான். ம்? ம். நாணரே, தின்னா, அக்கோவிலை நெருங்க நெருங்க என்னுள் இனம் புரியாத உணர்வு பெருகுகின்றதே. அது என்னவென்று என்னால் விளக்க முடியவில்லை. நானும் அதை கவனித்துக் கொண்டுதான் வருகிறேன். உங்கள் முகத்தில் பொலிவும் ஆர்வமும் தெரிகிறது. எனக்கும் அதுதான் புரியவில்லை. ஆனால் இந்த உணர்வு எனக்கு பரிச்சயமாக உள்ளது. நான் தான் கூறினேனே, குடுமித்தேவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்று. அவருடைய ஆற்றல்தான் உங்களுக்கு இந்த உணர்வை தருகின்றது என்று நினைக்கிறேன். ஆனால் இக்கோவிலுக்கும் நான் வந்ததில்லை, குடிமித்தேவரையும் நான் இதுவரை பார்த்ததில்லையே. தாங்கள் இந்த தெய்வத்தின் அருளால் பிறந்தவர் அல்லவா, அதனால் கூட இந்த உணர்வு ஏற்படலாம். நான் அங்கு விரைவாக செல்ல வேண்டும். ம், வாருங்கள், வேகமாக நடப்போம். சரி.
என்னாயிற்று உங்களுக்கு? தாங்கள் சோர்வடைந்து விட்டீர்களோ? நாம் வேட்டையாட வந்து 2 நாட்களுக்கு மேலே ஆகிவிட்டது. அதுதான் சற்று சோர்வடைந்து விட்டேன். நாம் வேண்டுமானால் சற்று ஓய்வெடுத்து விட்டு செல்வோமே. இல்லை தின்னா, நாம் பயணத்தை தொடருவோம். சற்று நேரத்தில் களைப்பு சரியாகிவிடும். நீ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருக்கின்றாய். அதை நான் தாமதிக்க விரும்பவில்லை. சிறிது தாமதமானால் என்ன? நாம் ஓய்வெடுத்து விட்டே செல்வோம். என்ன தின்னா, எனக்கு வயதாகிவிட்டது என்று நினைக்கின்றாயா? என் உடலுக்குத்தான் வயதாகிவிட்டது. என் மனம் இன்னும் இளமையாகத்தான் இருக்கின்றது. நாம் ஓய்வெடுக்க தேவையில்லை. இன்னும் சற்று தூரத்தில் தான் கோவில் இருக்கிறது. நாம் பயணத்தை தொடருவோம். குடுமித்தேவரை காண வேண்டும் என்ற ஆர்வம் கோவிலுக்கு அருகில் செல்லச் செல்ல அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. என் மனமும் லேசாகிக் கொண்டே இருக்கிறது. கவலை கொள்ளாதே தின்னா, விரைவாக கோவிலுக்கு சென்று விடுவோம். சரி, வாருங்கள். ஆமாம், உனக்கு களைப்பாக இல்லை? இதுவரை நாம் கடந்து வந்தது கூட ஏதோ ஒரு எட்டு வைத்தது போல் இருக்கிறது. ஆமாம், இளம் பருவம். நான் அப்படி இல்லையே, முதுமை தட்டிவிட்டது. நம் முன்னோர்கள் பாங்கிழமானாலும் ஓடு முயலை தாட்டி பிடிப்பார்களாமே. நீங்கள் இப்படி கூறுகின்றீர்? அதற்காக என்னை சளைத்தவன் என்றான் நினைத்தாய்? போட்டி என்றால் இலசுகளை மிஞ்சும் ஆற்றல் என்னிடம் உண்டு. போட்டி போடுகிறாயா? வேண்டாம் ஐயா, எங்கே நான் தோற்று விடுவேன் என்று பயமாக உள்ளது. கேலி செய்கிறாயா? இப்படி கேலியாக பேசினால் களைப்பு தெரியாதென்று நீங்கள் தானே கூறினீர்கள். நானும் அதை நினைத்துதான் பேசினேன். சரி, வாருங்கள் செல்வம். ம். ம். ஆ. ம்.